கௌதம் சரியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அம்மாவும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை மீட்டுருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்திரா இருக்கால. இந்திரா எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்பாடா வழக்கறிஞரை பார்த்தாச்சு பேசியாச்சு. அவர் வந்து களத்தில் வந்து குதிச்சிட்டாருன்னா கௌதம் வந்து காப்பாற்றிடுவாங்க. இந்திரா வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வழக்கறிஞரோட அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் அப்பயே சொன்னேன் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன். நீ தான் வந்து கேட்காம எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு நீ என்ன பண்ண உள்ளே வந்து சக்கரவர்த்தி சாரை வந்து பார்த்த பேசின எல்லாம் பண்ண. ஆனால் கடைசியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டீங்களே. இனிமேட்டு ஏதாவது வந்து வழக்கறிஞரை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டிவி ஆன் பண்ணி பாருமான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. டிவி ஆன் பண்ண சொல்கிறாங்கன்னு ஆன் பண்ணி பார்த்தா காசு வாங்கினாங்களே அவங்க வந்து எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி கௌதம் அம்மா வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. ராகினிக்கு மனசு ஃபுல்லாக சந்தோஷம் தாங்களே அந்த இடத்துல. ஒரு பக்கம் கௌதம் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அச்சச்சோ என்னடா இது நம்மளை சுற்றி எல்லாம் இவ்வளோ பெரிய சதி வேலையெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அம்மா நம்ம தப்பு பண்ணுற மாதிரி தெரியுதேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. என்னது தப்பு பண்ணிட்டோமா? இனிமேல் கௌதம் வந்து வெளியிலேயே கொண்டு வராத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம இந்திரா. இதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் அவளை போய் மீட் பண்ணாதீங்கன்னு. கௌதம் மேலே தான் எந்த தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியுது. தப்பு இருந்து இது மாதிரி பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அவையே இது மாதிரி செய்ய போகிறா. ஆனால் அவள் சதி திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் தான் அவள் களத்துலேயும் இறங்கியிருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்குற மாதிரி மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இது மாதிரி பண்ணுறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடி அக்கா என்னமோ ஒரு வார்த்தை சொல்கிற அவள் இப்படி பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பான்னு தெரியாமையே போச்சுன்னு சொல்லி ராகினி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஜான்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜெயா அம்மாவுக்கு. என்னம்மா பணத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. நீங்கள் பணத்தை கொடுத்தது வீடியோ ஆதாரமாக வந்து கொடுத்துருக்கா. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் எங்கள் சைடு தான் வந்து ஃபேவராக வந்து நடக்க போகுது. கௌதம நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் சரிங்களா. உங்கள் பணத்தை திமுற வேற யார்ட்டையாவது காட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ஜான்சி. உடனே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. செல்லத்துக்கு போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா அம்மாவை பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்கள எல்லாரையும் வந்து நம்ப வச்சு ஏமாத்துறதுனால அந்த குற்ற உணர்ச்சியே தாங்க முடியல. அத்தை இனிமேட்டாவது ஒவ்வொரு படியும் ஏறுற மாதிரி பொறுமையாக தான் ஏறி போகணும். நீங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனையை வந்து உண்டாக்காதீங்க. அவ்வளோதான். இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். உங்களை யாரும் வந்து தப்பான பாதையில் வந்து கைட் பண்ணுறாங்க. யார் பேச்சும் கேட்காதீங்க. ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுங்க. ஜெயா அத்தையை யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம பையனை காப்பாற்ற வந்தியா இல்லை நம்ம பையனை இனிமேட்டு நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறியான்னு. அதான் இந்திரா தான் தெல்ல தெளிவாக சொல்கிறாள். கொஞ்சம் பேச்சு கேட்டால் தான் என்ன. யாரும் திட்டாதீங்க மாமா. அவங்களுக்கு என்ன அன்பு பாசம் ரொம்ப அதிகம் கௌதம் மேலே. யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க இது மாதிரி கொடுத்து வெளியில் கொண்டு வரணும்னு தான் நினப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது அவங்க ஒரு நினச்சி பண்ணால் அவங்கள எல்லாரும் ஏமாத்துறாங்க. இது மாதிரி ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே கேட்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம இந்திரா வந்து விளக்கி புரிய வச்சுட்டு இருக்காங்க. காவியா வந்து சாப்பிடாம அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காவியாவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி பேசும்போது ஃபஸ்ட்டு கௌதம் வந்து நம்ம வெளியில் வந்து கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் தீவிரமாக இந்த விஷயத்தில் வந்து நான் இறங்குறேன். அப்போனா என் பாப்பாவை கண்டுபிடிச்சிருவேல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதக்காங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயா ஒரு பக்கம் வந்து ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அவள் இது மாதிரிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க. பணத்தை வாங்கினோன்னே வந்து அவள் வேணான்னு சொல்லி இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கிடுவான்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரையும் நம்பக்கூடாதுமா அப்படின்னு இருக்கிறப்ப ஜெயாவோட அத்தை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கௌதம் மேலே தப்பு இருக்காமே இது மாதிரி நீ பணத்தை கொண்டு போய் கொடுத்தியாமேன்னு சொல்லும்போது பெட்டில் திருப்பியும் ஃபோனை போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல. ஒன்று ராமச்சந்திரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தப்பான இதை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் உண்மை இல்லை. நம்ம கௌதமை பற்றி நமக்கு தெரியாதாங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரின்னு சொல்லி ஃபோன் வச்சிடறப்ப எதுவுமே சொல்லிக்காமல் குளிக்காமல் ஜெயாத்தை மட்டும் கூடுன்னு வெளியில் வந்து கிளம்புறாங்க. அந்த பணம் வாங்கினாங்களே அவங்கள மீட் பண்ணலான்னு. இது நம்ம ஹேமாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எத்தனை வாட்டி சொல்லி வந்து தடுக்க முடியல. கார் எடுத்துகிட்டு அவங்க மட்டும் சல்லுன்னு கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹேமா வந்து இந்திரா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. இந்திரா அங்கே இல்லை. காவியா ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. காவியா வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அச்சச்சோ அங்கே போய் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. யார் தான் அவங்களுக்கு இது மாதிரி வழிகாட்டுறது. அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்கம்மா. அந்த பொம்பளையை நினச்சி ரொம்ப வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருந்தா ஜெயா. அதனால தான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிருக்கா. என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிறப்ப நம்ம அத்தையை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு வேகமாக வந்துடுறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. உடனே ஜெயா அம்மா வந்து ஏன்டி இப்படி பண்ணுன்னு சொல்லி கன்னத்துலேயே ரப்பு ரப்புன்னு அரைகிறாங்க.
அந்த செகண்டே வந்து கோயின்சிடென்ட்டாக வேகமாக வந்துடுறாங்க நம்ம இந்திரா. அத்தை வேணாம் அத்தை, பேசாதீங்க, அமைதியாக இருங்க, இப்போ தான் ஃப்ராடுன்னு தெரியுதுல்ல, இவ ஏதாவது நீலி கண்ணீர் வந்து விட்டுக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் நம்ப முடியாது, கேஸு நம்ம பக்கம் சாதகமாக முடியட்டும், அதுக்கப்புறம் இவ எங்கே போயிடுவா, நம்ம பார்த்துக்கலாம் அத்தை, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருப்பினும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் என்னால் விட முடியல. இவ தானே வந்து பணம் கேட்டா, அப்போ நான் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, இவன் நம்மளை சிக்க வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பா, இப்போ என்ன வேற வந்து ஜான்சி வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் வந்து ஜெயா வந்து கன்னத்துலேயே வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அங்கே இருக்கிற வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரும்மா நீ, இது மாதிரி தான் நீ டிவியில் வந்து பார்த்துருந்தோம், அப்போனா உங்கள் சைட்டில் தான் எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு இந்த அம்மாவை வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க, நியாயமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க வந்து திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் என்ன இது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க, தயவு செஞ்சு கேட்க மாட்டிங்களா அத்தை, இனிமேட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திரா வந்து ஜெயா அத்தையை கையை பிடிச்சி வெளியில் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. எனக்கு அவளை பார்த்தாலே வந்து கோவமாக வருது, என்னை விடு இந்திரா, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக வந்து உள்ளே போகலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்ன அடிச்சிட்டு போகிறாங்க, நீங்கள் யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு பர்ஃபார்ம் பண்ணோன்னே அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 10-15 பொண்ணுங்க ப்ளஸ் இந்த அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஜெயா முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க. நீ மரியாதையாக இப்போ மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க நாங்கள் ஒன்றும் இங்கேருந்து சும்மாலாம் வெளியிலலாம் விட மாட்டோம், பார்த்துக்க அவளை தான் செய்வேன், இனி இல்லாட்டி இங்கேருந்து கார்லேருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைன்னு ஜெயா வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க.